Welcome students. This is part 2, Introduction to Object Oriented Programming Techniques. So your chapter 13 starts here. Part 2, the main concepts of OOPS programming we are going to see. See, in part 1 we have seen what are the different paradigms used for programming. Modular programming, procedural programming, and recently object-oriented programming. So in procedural programming, the importance is given only to the procedures. There is no importance to the data there. In modular programming also, it's procedure only. It's given importance. But there, the data is hidden in the module. ஒவ்வொரு மாடியூலுக்கும் தனித்தனி டேட்டாஸ் இருந்தது. பட் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்கில் டேட்டாஸ் வந்து குளோபல், எங்கே வேணாலும் எல்லா டேட்டாஸும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டாஸ்க்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கிடையாது. Object orientedல only importance main, it is emphasis on datas. So this is what we have seen, and here now we are going to see the basic concepts in this. Basic concepts அப்படினு பார்க்குறப்போ மெயினாக classes and objectsனு பார்த்தோம் இல்லையா. இதில் two important things இருக்குது, modularization and software reuse. ஒரு ப்ரோக்ராமை, பெரிய ப்ரோக்ராமை தனித்தனி சின்ன சின்ன பார்ட்டாக பிரிக்கிறது, அதுதான் மாடியூல்னு சொல்லுவோம். தென் சாஃப்ட்வேர் ரீயூஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு கோடிங்கை நம்ம நிறைய இடத்துல நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். எ ப்ரோக்ராம் கேன் பி கம்போஸ் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் அண்ட் நியூ மாடியூல். ஒன்றுலேருந்து இன்னொன்று வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கிறதுலேருந்து அந்த கோடிங்கை ரீயூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கூட டெவலப் பண்ணி கொண்டு வர்றது, அதுதான் வந்து சாஃப்ட்வேர் ரீயூஸ் அப்படிங்கிறோம். அப்டேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் இதனோட மெயின் கான்செப்ட்ஸு. ஸோ இட் இஸ் த பவர்ஃபுல் வே ஆஃப் கிரியேட்டிங் சாஃப்ட்வேர். விச் இஸ் த பவர்ஃபுல் வே ஆஃப் கிரியேட்டிங் சாஃப்ட்வேர்? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இதனோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் என்கேப்சுலேஷன், மாடுலாரிட்டி, இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம். இந்த 5 திங்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். மாடுலாரிட்டி ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஒரு ப்ரோக்ராம் என்ன பண்ணலாம், சின்ன சின்ன மாடியூலாக பிரிச்சுக்கலாம், அது மாடுலாரிட்டி. என்கேப்சுலேஷன்னா என்னென்னு பார்த்தோம், ஃபஸ்ட் பார்ட் 1லேயே பார்த்துருக்கோம். நமக்கு வேணுங்கிற டேட்டாஸையும் அந்த டேட்டாஸை வச்சு ஒர்க் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸையும் ஒரு கிளாஸுங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே போட்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுதான் என்கேப்சுலேஷன். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னால என்ன நான் சொல்லியிருக்கேன் பார்ட் 1ல், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், ப்ரொசீஜரல் அப்ஸ்ட்ராக்ஷன். அதாவது நம்ம என்ன டேட்டா வேணுமோ அதை மட்டும் வெளிப்படுத்துறது, வேண்டாததெல்லாம் ஹைட் பண்ணி வைக்கிறது, அதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, டேட்டா எப்போவுமே செக்யூர்டாக இருக்கும். வாட் இஸ் த நெக்ஸ்ட் கான்செப்ட்? மாடுலாரிட்டி பார்த்துட்டோம், பிரிக்கிறது, ஒரு ப்ரோக்ராமை சின்ன சின்ன மாடியூலாக பிரிக்கிறது. இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு கோடிங்கிலிருந்து ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது. இப்போ கிளாஸ்னாலே அதில் என்ன இருக்குன்னு பார்த்தோம், அந்த கிளாஸ்க்குள்ளே என்னென்ன டேட்டாஸ், அதை வச்சு என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கிற அந்த கோடிங் இருக்கும். அந்த கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுற மாதிரி, அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த பேஸ் கிளாஸ், ஆல்ரெடி ஒரு கிளாஸ் இருந்தது இல்லையா, அந்த பேஸ் கிளாஸில் இருக்கிறதெல்லாம் நியூ கிளாஸ், டிரைவ்டு கிளாஸ்ன்னு சொல்லுவோம், அதுலேயே அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாலிமார்பிசம்ங்கிறது ஒரே நேமில் நம்ம டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ஒர்க் பண்ணும். டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், ஒரே இன்டர்ஃபேஸை டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணுறது. இப்போ ஒரே ஆப்ரேட்டர் இருக்குது. இப்போ ப்ளஸ்ன்னா அது அடிஷனுக்கு யூஸ் பண்ணலாம், கான்கேட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ கான்கேட்னா என்னென்னா, இப்போ 5 + 3னா 8ன்னு கொடுக்கும். அதே கம்ப்யூட்டர் ப்ளஸ் சயின்ஸ் அப்படின்னா அது என்ன பண்ணும், ஜாயின் பண்ணும். அந்த ப்ளஸ்ஸுங்கிற ஆப்ரேட்டர் 2 ஒர்க்கு பண்ணுது இல்லையா. ஸோ மோர் தேன் 1 ஃபார்மில் பிஹேவ் பண்ணுறது தான் பாலிமார்பிசம். இதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ கேன் கிவ் யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அன்னியன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த அன்னியனோட இது என்ன, அந்த படத்தில் இருக்கிற மெயின் கான்செப்ட் என்ன, மல்டிபிள் பர்சனாலிட்டி. ஒருத்தனே அந்த ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேறையாக பிஹேவ் பண்ணுறா இல்லையா. அது ஆக்சுவலி பயாலஜிக்கலி அந்த கேரக்டர் வந்து நம்ம பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். பாலி அப்படின்னா மெயின் அர்த்தம், மார்பிசம் அப்படின்னா ஷேப்னு அர்த்தம். ஒன்றே வந்து டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது. கேம்லியான்னு எடுத்துக்கோங்க, அதனோட கலர் இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது கலர் மாற்றிக்கும். இப்போ நீங்களே பாலிமார்பிசம் இது பண்ணுவீங்க, ரிவீல் பண்ணுவீங்க எப்போன்னா,
ஃபஸ்ட்டு பீரியடு மேக்ஸ் புக் வச்சுருப்பீங்க, அதே அடுத்த பீரியட் வந்து பார்த்தா உங்கள் கையில் சயின்ஸ் புக் இருக்கும். ஸோ நீங்களே டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறீங்க அக்கார்டிங் டு த டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ். அதுதான் பாலிமார்பிசம். ப்ரோக்ராமில் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நேம் கொடுப்போம், ஆனால் ஒரே நேம் கொடுத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக பிஹேவ் பண்ணும். அதுதான் பாலிமார்பிசம். திஸ் அண்ட் ஆல் யூ வில் லேர்ன் கிளியர்லி இன் கமிங் சாப்டர்ஸ். ஸோ என்கேப்சுலேஷனோட டெஃபினிஷன்: the mechanism by which the data and functions are bound together into a single unit is encapsulation. இதில் வந்து அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிற கான்செப்ட் வரும். டேட்டா வேரியபிளையும் ஃபங்க்ஷன்ஸையும் பைண்ட் பண்ணுறது ஒன்றா போட்டு, அதை தான் டேட்டா பைண்டிங் இல்லைன்னா என்கேப்சுலேஷன் சொல்கிறோம். இதுதான் வந்து மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் ஆஃப் அ கிளாஸ். The data is not accessible to the outside world and only the functions which are wrapped in the class can access the data. ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கிற டேட்டாஸை இப்போ இங்கே பார்த்தோம் இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற இந்த ஃபங்க்ஷனில் மட்டும்தான் இந்த டேட்டாஸ் ஏபிசி நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த கிளாஸ்க்கு விட்டு வெளியில் நம்ம இங்கே ஏபிசி யூஸ் பண்ண முடியாது. The data is not accessible to the outside world. Only the function which are wrapped in the class can access the data. இப்போ வந்து உங்கள் புக்கில் உங்கள் கிளாஸில் வந்து எல்லாம் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் புக்கெல்லாம் வச்சுருக்கீங்க. ஒன்லி உங்கள் கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் அது யூஸ் ஆகும். காமர்ஸ் கிளாஸில் அது யூஸ் ஆகுமா? ஆகாது. உங்களுக்கு அது தேவையில்லை. These functions provide the interface between the objects, data and the program. ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே இருக்கிற டேட்டாவுக்கும் ப்ரோக்ராம்ங்கிறது மெயின் ஃபங்க்ஷன். ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே இருக்கிற டேட்டா அக்சஸ் பண்ணுறது இந்த ஃபங்க்ஷன் வழியாக தான் அக்சஸ் பண்ண முடியும். This encapsulation of data from direct access by the program is called data hiding or information hiding. அந்த ப்ரோக்ராம்லேருந்து மெயின் ஃபங்க்ஷன், ப்ரோக்ராம்ங்கிறது இங்கே என்ன மெயின் பண்ணியிருக்காங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனில் வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்டை அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாதபடி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் கிளாஸுங்கிறத யூஸ் பண்ணி. ஸோ திஸ் இஸ் கால்ட் டேட்டா ஹைடிங் ஆர் இன்ஃபர்மேஷன் ஹைடிங். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் என்னென்னா ஷோயிங் ஒன்லி த எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் வித்தவுட் ரிவீலிங் பேக்ரவுண்ட் டீட்டெயில். இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில், டிவி பார்க்குறீங்க, டிவியில் இருக்கிற பிக்சர் எப்படி வருதுங்கிற அந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரியாது, நம்ம கண் முன்னாடி தெரியாது. இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். Classes use the concept of abstraction to define a list of abstract attribute and function which operate on this attribute. ஒரு கிளாஸ்க்குள்ளே டேட்டாஸு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அதை வந்து வெளியில் மெயின் ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியாதபடி நம்ம பண்ணிக்கலாம். அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த கிளாஸ் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, இப்போ இந்த கிளாஸ் அர்த்தமெட்டிக்குள்ளே இந்த மாதிரி டேட்டாஸ் இருக்குது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம இங்கேருந்து வேணுங்கிறத அக்சஸ் பண்ணுவோம், பட் இங்கே இருக்கிற எல்லாமே இங்கே அக்சஸ் பண்ண முடியாதபடி நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். அதுதான் டேட்டா ஆர் ப்ரொசீஜரல் அப்ஸ்ட்ராக்ஷன். The classes use the concept of abstraction to define a list of abstract attribute and function which operate on the attribute. They encapsulate all the essential properties of the object that are to be created. எல்லாமே ஒரு கிளாஸுங்கிற ஸ்ட்ரக்சரில் போட்டு வைக்கிறோம். அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஆட்ரிபியூட் இல்லைன்னா டேட்டா மெம்பர். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் இந்த ஏபிசி எல்லாம் டேட்டா மெம்பர். ஏன்னா அதில் சம் டேட்டாஸ் வேல்யூஸ் இருக்கும், பிகாஸ் தே ஹோல்ட் இன்ஃபர்மேஷன். அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, தட் ஆப்ரேட் ஆன் திஸ் டேட்டா ஆர் கால் மெத்தட் ஆர் மெம்பர் ஃபங்க்ஷன். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசி இந்த டேட்டாஸ் இதை தான் ஆட்ரிபியூட் இல்லைன்னா டேட்டா மெம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒர்க் பண்ணக்கூடியது, இதை வச்சு ஒர்க் பண்ணக்கூடியது தான் இந்த ஃபங்க்ஷன். இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷன், டிஸ்பிளே, ஆட், மைனஸ் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். Modularity. Modularity is designing a system dividing the set into set of functional units that can be composed into a larger application. தனித்தனியாக பிரித்து பண்ணுறது தான் மாடுலாரிட்டி அப்படிங்கிறோம். Inheritance is the technique of building new classes from existing class. The most important advantage of inheritance is code reusability. ஆல்ரெடி இருக்கிற கிளாஸ்லேருந்து அதை பேஸ் பண்ணி அதில் இருக்கிற கோடிங்கும் யூஸ் பண்ணி வேறு நியூ கோடிங்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி நியூவாக ஒன்று க்ரியேட் பண்ணுறது தான். பேஸ் கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ், டிரைவ்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது தான்
இன்ஹெரிட்டன்ஸ் அதனோட மெயின் அட்வான்டேஜ் கோட் ரீயூசபிலிட்டி. இப்போ வந்து உங்கள் தாத்தா பாட்டி சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க, அப்பா அம்மா அவங்களும் சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க, அப்பா அம்மா வந்து தாத்தா பாட்டியோட சொத்து யூஸ் பண்ணிப்பாங்க, அது இல்லாமல் அவங்களும் சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. அதே போல் நீங்கள் பெருசாகி நீங்களும் சம்பாதிப்பீங்க, அப்பா அம்மாவோட சொத்து உங்களுக்கு வரும் இல்லையா? இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஹெரிடிட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசிக்காக இருக்கிற இதெல்லாமே இப்போ அப்பா அம்மா கையில் இருக்கிற பணம் உங்கள் கையில் வந்தாலும் அதே மாதிரி தான் நம்ம பிஹேவ் ஆகும். அந்த பணம் வந்து உங்கள் கையில் அங்கே 10 ரூபான்னு இருக்கிறது உங்கள் கையில் வந்தால் 100 ருபீஸ் ஆகுமா? ஆகாது. அந்த 10 ரூபா நோட்டு உங்கள் கையில் வந்தாலும் 10 ரூபா நோட்டு தான். பட் அது கூட அடிஷ்னலாக நீங்கள் வேறு சம்பாதிச்சிருப்பீங்க. அதே போல் தான் ஒரு கிளாஸ்லேருந்து நியூ கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். தட் இஸ் derived class is created from base class. That is inheritance. Advantage வந்து reusability. Polymorphism னா என்ன? Ability of a message or function to be displayed in more than one form. ஒரே ஃபங்க்ஷனுக்கு பலவித முகங்கள் இருக்கிறது, அதுதான் வந்து பாலிமார்பிசம். ஒரே ஃபங்க்ஷன் நேமில் நம்ம நிறைய மாடியூல் கொடுத்துருப்போம். அட்வான்டேஜஸ் ஆஃப் oops. Reusability, write once and use it multiple times. You can achieve this by using class. நிறைய டயத்தில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் கோடிங்கை. ரிடண்டன்சினா என்னென்னா, இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் த குட் ஃபீச்சர், ரிப்பீட் பண்ணுறது. இஃப் யூ நீட் அ சேம் ஃபங்க்ஷனாலிட்டி இன் மல்டிபிள் கிளாஸ், யூ கேன் ரைட் அ காமன் கிளாஸ் ஃபார் த சேம் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் இன்ஹெரிட் தட் கிளாஸ் டு சப் கிளாஸ். இப்போ ஒரே மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை காமனாக ஒரு கிளாஸ் போட்டு வச்சிடணும். அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறத அதனோட சப் கிளாஸாக க்ரியேட் பண்ணால் போதும். அதுதான் ரிடண்டன்சி, ரிப்பீட்டன்சி அப்படின்னு சொல்லலாம். ஈஸி மெயின்டெனன்ஸ். ஈஸி மெயின்டெனன்ஸ்னால் என்னென்னா, இட் இஸ் யூஸ்டு டு மெயின்டைன் அண்ட் மாடிஃபை இருக்கிற கோடிங்கை மாற்றுறது. ஆஸ் நியூ ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி கிரியேட்டட் வித் ஸ்மால் டிஃப்ரென்ஸ் டு எக்ஸிஸ்டிங் ஒன்ஸ். நியூ ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறப்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வராமல் நம்ம என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். செக்யூரிட்டி, டேட்டா ஹைட் பண்ணி வச்சுக்கிட்டு வேணுங்கிற டேட்டா மட்டும் மற்ற கிளாஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், மாடியூலுக்கு வெளிப்படுத்துறது மெயின் ஃபங்க்ஷனுக்கு. டேட்டா ஹைடிங் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன், ஒன்லி நெசசரி டேட்டா வில் பி ப்ரொவைடட், தட் மெயின்டைன் த செக்யூரிட்டி ஆஃப் டேட்டா. என்னோட மெயின் அட்வான்டேஜ் டேட்டா செக்யூரிட்டி. இந்த 3 பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ரீயூசபிலிட்டி, ஒரு தடவை எழுதி பல இடத்துல யூஸ் பண்ணுறது, அது ரீயூசபிலிட்டி. ரிடண்டன்சினா என்னென்னா, ரிப்பீட்டன்சி, டேட்டா ரிடண்டன்சி. இங்கே வந்து கோடை தான் ரீயூசபிலிட்டிங்கிறோம், இங்கே வந்து டேட்டாவை ரிப்பீட் பண்ணுறது யூஸ் பண்ணுறது ரிடண்டன்சி. டிஸ்அட்வான்டேஜ் வந்து 3 பாயிண்ட்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். சைஸ், எஃபர்ட், ஸ்பீட். ப்ரோக்ராமோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராமோட சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரோக்ராமோட ஸ்பீடு ஸ்லோ ஆகிடும். தென் நம்ம கொஞ்சம் இந்த ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட் போட வேண்டி வரும். lot of work we have to create. These are the 3 disadvantages: size, effort and speed. Okay students, evaluation shall we see. The term used to describe programming approach based on classes and object, what's the answer? OOP. Paradigm which aims more on procedural programming. Which of the following is user defined data type? Class. The identifiable entity with some characteristic is object. Mechanism by which data and functions bound together? Encapsulation. Insulation or protection of data from direct access by the program is called data hiding. Illana abstraction. Polymorphism varadu. Abstraction. Which of the following concept encapsulate all the essential properties of the object that are to be created? Encapsulate. Abstraction. Which are the following concept encapsulate all the essential properties? Encapsulation. Most important advantage, code reusability. Write once, reusability. Transitive nature of the data, inheritance. ஒரு இடத்துலேருந்து அப்படியே அடுத்தடுத்த இதுக்கு போகிறது, அதுதான் transitive nature, that is called inheritance.
Okay, students, I hope you have understood this lesson. Thank you.